கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய கிருபையும் தயவும் நம் யாவரோடும் கூட இருந்து வழி நடத்துவதாக. இப்பொழுது நாம் தேவனுடைய செய்திக்குள்ளாய் நாம் கடந்து சொல்லுவோம். நம்முடைய தேவ செய்திக்கு ஆதாரமாக சங்கீதங்களின் புஸ்தகம் 105வது சங்கீதம் 20வது வசனத்தை நாம் வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 105வது சங்கீதம் 20வது வசனம். இது நாம் அடிக்கடி ஒவ்வொரு நாளும் நாம் வாசிக்கிற வசனம் தான். நம்மளுக்கென்று அறிக்கையிடும்படியாக கொடுக்கப்பட்ட யோசேப்பின் ஆசீர்வாதங்களுக்குரிய வார்த்தை தான். அந்த வசனத்தை நாம் வாசிப்போம். சங்கீதம் 105 20வது வசனம் இப்படியா சொல்லுகிறது. ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்க்க சொன்னான், ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலை பண்ணினான். அந்த வசனத்தின் முதல் பகுதி மீண்டும் ஒரு செய்ய வாசிக்கிறேன். ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்க்க சொன்னான். இங்கு நாம் பார்க்கிறோம், ராஜா ஒரு காரியத்தை அங்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். என்ன சொல்லுகிறான்? கட்டவிழ்க்கும்படி அங்கு ஒரு வார்த்தையை கட்டளையிடுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம் இன்றைக்கு காலையிலே அதிகாலையிலே இருட்டு ஜெபத்திலே இந்த வசனத்தின் மூலமாக தான் தேவன் நம்மளோடு பேசினார். அந்த வசனத்தை இந்த தேவ செய்தியின் தலைப்பு என்ன? கட்டவிழ்க்கிறவர் என்று நாம் பார்த்தோம். அப்ப கட்டவிழ்க்கிற தேவனாய் நம்மத்திலே கர்த்தர் வெளிப்படுகிறார் என்பதை காலையிலே தியானிக்க தேவன் நம்மளுக்கு கிருபை பாராட்டினார். அதில் முதல் குறிப்பை நாம் பார்க்க தேவன் உதவி செய்தார். எதிலிருந்து நம்மளை கட்டவிழ்க்கிறாராம்? லூக்காவின் புஸ்தகம் 1:64 நாம் பார்த்தோம். அவிசுவாசத்தின் கட்டிலிருந்து தேவன் நம்மளை கட்டவிழ்க்கிறார். அவிசுவாசத்தின் முதலாவது தேவ ஜனமாகிய நம்மளை தேவன் எப்படி நம்மளை யோசேப்பை போல் ஆசீர்வதிப்பதற்கு முன்பாக நம்மளை எப்படிப்பட்ட கட்டிலிருந்து தேவன் கட்டவிழ்க்கிறாராம்? அவிசுவாசம் என்னும் கட்டு. இந்த அவிசுவாசம் கட்டு எப்படிப்பட்டவர்களிடத்திலே காணப்படுகிறது? அது விசுவாசிகளிடத்திலும் தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் இருதயத்திலே அவர்களே அறியாமல் காணப்படுகிறது இந்த அவிசுவாசத்தின் கட்டு. அவர்கள் தேவனை நன்றாய் துதிப்பார்கள், தேவனுக்கு நன்றாய் தூபம் காட்டுவார்கள், அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தேவனால் நியமிக்கப்பட்ட பாதையிலே பொறுமையாய் அவர்கள் ஓடுவார்கள். எந்த கஷ்டம் வந்தாலும் எந்த போராட்டம் வந்தாலும் தேவனுக்காய் உறுதியாய் நிற்பார்கள். ஆனால் அவர்களுடைய இருதயத்திலே அவர்களையே அறியாமல் ஒரு அவிசுவாசத்தின் கட்டுக்குள்ளாய் காணப்படுவார்கள். அதனால அவர்கள் வாழ்க்கை என்னவாகும்? அவர்களுடைய வாழ்க்கையை 4 விதமான கட்டு காணப்படும். அந்த அவிசுவாசத்தின் கட்டு 4 விதமான கட்டை கொண்டு வருகிறது என்று பார்த்தோம். முதலாவது அந்த அவிசுவாச கட்டு, தேவனுடைய வார்த்தை அல்லது தேவனுடைய தரிசனத்தை காணும் பொழுது தேவனை குறித்து அவர்கள் பயப்படுவார்கள். என்னவாய் இருக்குமோ என்கிற ஒரு கலக்கமும் பயமும் அவர்களிடத்தில் இருக்கும். தேவனால் சொல்லப்பட்ட ஆசீர்வாதத்தின் வார்த்தை அவர்களுக்கு வரும் பொழுது தேவன் எனக்கு வெளிப்பட்டு விட்டார் என்ற சந்தோஷத்திற்கு மாறாக தேவன் வந்து விட்டாரே என்கிற ஒரு பயம் அவர்களிடத்திலே காணப்படும். இரண்டாவது, அந்த அவிசுவாசத்தின் கட்டினால் என்ன நடக்கிறது? அவர்கள் நற்செய்தி கூடாதபடி அவர்களுடைய அந்த நற்செய்தி கூட அவர்களுக்கு ஒரு வாதையாய் காணப்படும். அவர்கள் முதலாவது கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்பட்டால் அதை குறித்து பயப்படுவார்கள். இரண்டாவது, அவர்களுக்கு தேவனுடைய நற்செய்தி வந்தா கூட அந்த நற்செய்தி அவர்களுக்கு எப்படி காணப்படுமாம்? ஒரு வருத்தத்தின் அப்பத்தை போல, ஒரு கஷ்டத்தை போல துக்கமாய் அவர்கள் காணப்படுவார்கள். நற்செய்தி வந்தால் என்ன நடக்கணும்? அங்க ஒரு சந்தோஷம் வரணும், அங்கு ஒரு மனமகிழ்ச்சி வரணும், அங்க அநேகரை கூட்டி வைத்து சாட்சியை அறிவிக்கிறோம். ஆனா அதற்கு மாற அங்க என்ன நடக்கிறது? அவிசுவாசத்தின் கட்டுகளில் இருக்கிறவர்கள் வாழ்க்கையில் என்ன நடக்குது? அது அவர்களுக்கு துக்கமாய் மாறுகிறதா. மூன்றாவது, அந்த அவிசுவாசத்தின் கட்டில் இருக்கிறவர்களுக்கு என்ன நடக்கிறதாம்? வசனம் சொல்லுகிறது, அந்த நற்செய்தியை, அதாவது அவர்களுடைய வாய், அவர்கள் ஊமையாய் காணப்படுவார்கள். ஊமையை போல அவர்கள் இருப்பார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் காணப்பட வேண்டியவர்கள், மற்றவர்களிடத்திலே அறிவிக்கும்படி, மற்றவர்களிடத்திலே தேவன் எனக்கு இப்படி செய்தார் என்று சொல்லுகிறதுக்கு பதிலாய் அவர்கள் தங் ஊமையை போல காணப்படுவார்கள். மற்றவர்களிடத்தில் அவர்கள் பகிர்ந்து கொள்ள முடியாது. அவர்களால் சாட்சியாய் எனக்கு கர்த்தர் இப்படி செய்தார் என்று அவர்களால் சொல்ல முடியாது. இது எதனாலே? அவிசுவாசத்தின் கட்டு. எப்ப இந்த ஆசீர்வாதம் என் கையை விட்டு போகுமோ, அல்லது கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம், கர்த்தர் கொடுத்த விடுதலை, கர்த்தர் கொடுத்த நற்செய்தி எத்தனை நாள் என் வாழ்க்கையில நிலைத்திருக்குமோ என்று சொல்லி மனரம்யமாய், தைரியமாய், விசுவாசத்தோடு மற்றவர்களிடத்துல சொல்ல முடியாதபடி அவிசுவாசத்திலே காணப்படுவார்கள்.
நான்காவதாக அந்த அவிசுவாசத்தின் கட்டிலே இருக்கிறவர்களுக்கு என்ன நடக்கிறது? அவர்கள் நற்செய்தியை மற்றவர்களுக்கு அறிவிக்க முடியவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதத்தை பகிர்ந்து கொடுக்க முடியாது. அவர்கள் மற்றவர்கள் ஊமையா இருப்பது அது அவர்களுடைய வாழ்க்கையில இருக்கிற கட்டு, அது மற்றவர்கள் இடத்துல கூட சொல்ல முடியாது. ஆனா நான்காவது இந்த அவிசுவாசத்தின் கட்டு என்ன நடக்குது? மற்றவர்கள் இடத்துல இவர்கள் சாட்சியாய் நிற்க முடியாது. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறதுக்கான காரணம் என்ன? நம் மூலமாய் கர்த்தர் மற்றவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். ஆபிரகாமை தேவன் அழைத்தார். தேவன் அழைத்து என்ன சொன்னார்? நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன்னு சொன்னார். அதே போல நீ யாரெல்லாம் ஆசீர்வதிக்கிறாயோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். அப்ப கர்த்தர் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கிறார் என்றால் அவனுக்கு மட்டும் அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கவில்லை, அந்த ஆசீர்வாதத்தை மற்றவர்களிடத்திலே நாம் பகிர வேண்டும். மற்றவர்களிடத்திலே தேவன் என்னை ஆசீர்வதித்திருக்கார், நீங்களும் மனமகிழ்ச்சியா இருங்க என்று சொல்லி அதை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிறதுக்கு தான் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறார். இதனாலதான் நம்ம மத்தேயு 19 நாம் பார்க்கிறோம், ஒரு வாலிபன் வருகிறான், இயேசுவின் இடத்துல வருகிறான். அவன் சொல்லுகிறான், எல்லாவற்றையும் சிறு வயது முதற்கொண்டு நான் கடைபிடிக்கிறேன். அப்ப இயேசு சொல்லுகிறார், உனக்கு இருக்கிற ஆஸ்தியை விற்று எளியவர்களுக்கும் இல்லாதவர்களுக்கும் கொடு என்று சொல்லுகிறான். அது எதற்காக சொன்னார்? நாம நினைக்கிறோம் அவனுடைய ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டு தேவனிடத்துல வெறுமையாய் வரும்பொழுது கர்த்தர் இன்னும் ஆசீர்வதிப்பார். அதுக்காக அல்ல. கர்த்தர் இயேசுவானவர் அவனுக்கு வெளிப்படுத்துகிறார், கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்ததற்கான காரணம் மற்றவர்களை நீ பலப்படுத்தும்படியாக, மற்றவர்களுக்கு தேவன் ஆசீர்வதிக்கிற தேவன், தேவன் விடுதலையாக்குகிற தேவன் என்பதை காண்பிக்கும்படியாக. அப்ப அந்த அவிசுவாசத்தின் கட்டில இருக்கிறவர்களுக்கு என்ன நடக்கும்? அவர்கள் மற்றவர்களிடத்துல அதை பகிர முடியாது, மற்றவர்களுக்கு சாட்சியா இவர்கள் நிற்க முடியாது. அவர்கள் ஜீவனுள்ள சாட்சியா மற்றவர்களிடத்திலிருந்து கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார், என்னை விடுதலையாக்கினார், உன்னையும் விடுதலையாக்குவார் என்று அவர்களால் சொல்ல முடியாது. இது எல்லாமே இந்த 4 காரியங்களும் அவிசுவாசத்தின் கட்டில இருக்கிறவர்கள் வாழ்க்கையில காணப்படும் என்று காலையிலே பார்க்க கர்த்தர் உதவி செய்தார். அப்படி கர்த்தர் அந்த கட்டில இருக்கிறவர்களை கட்டவிழ்க்கும் பொழுது என்ன நடக்கிறது? எப்படி கட்டவிழ்க்கிறாராம்? அந்த லூக்கா 1:57 நாம் பார்த்தோம், ஒரு புத்திரனை பெற்றாள் என்று சொல்லி. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவள் தேவன் அவர்களுக்கு கொடுத்த வார்த்தையை நிறைவேற்றி, அவர்களுக்கு கொடுத்த தீர்க்க தரிசன வார்த்தை, வாக்குத்தத்தத்தின் வார்த்தையை கொடுத்ததை அப்படியே அவர்கள் வாழ்க்கையை நிறைவேற்றி அவர்களின் அவிசுவாசத்தின் கட்டுகளை தேவன் அவிழ்த்தார். அதே போலதான் இன்றைக்கு காலையிலே கர்த்தர் நம்முடைய அவிசுவாசத்தின் கட்டுகளை அவிழ்த்தார். எப்படி? தேவன் நமக்கு சொன்ன வார்த்தையை ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேற்றி அந்த அவிசுவாசத்தின் கட்டுகளை அவிழ்த்தபடியினால், தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றி அவிழ்த்தபடியினால் என்ன நடந்தது? அங்க 4 விதமான ஆசீர்வாதம் வருகிறது. அந்த அவிசுவாசத்தின் கட்டுகள் அவிழ்த்த உடனே 4 விதமான ஆசீர்வாதம் வருகிறது. 1, அவனுடைய நாவு கட்டவிழ்க்கப்பட்டது. அவன் நாவு கட்டவிழ்க்கப்பட்டது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் சகலத்திலும் அதிகாரம் பெற்றவனாய் மாறினான். சகலத்திலும் அதிகாரம் பெற்ற மனுஷனாய் மாறிய நாவு என்பது, நாவு கட்டவிழ்க்கப்படுகிறது என்பது சகலத்திலும் அதிகாரம் பெற்றவர்களாய். ஏனென்றால் அந்த நாவின் மூலமாகத்தான் நாம் இயேசுவின் நாமத்தை அறிக்கையிட முடியும். அந்த சகலத்திற்கும் அதிகாரம் பெற்ற அந்த நாமத்தை அறிக்கையிட்டு சத்துருவையும் பிசாசையும் கட்டுகளையும் போராட்டங்களையும் நாம் மேற்கொள்ள முடியும். அப்ப அங்க சகரியாவுக்கு என்ன நடக்கிறது? அந்த அவிசுவாச கட்டு அவிழ்க்கப்பட்ட உடனே அவனுடைய நாவு முதலாவது கட்டவிழ்க்கப்படுகிறது. 2வது அங்க என்ன ஆசீர்வாதம் அவனுக்கு வருகிறது? அவனை தேவனை ஸ்தோத்தரித்து பேசினான். தேவனை ஸ்தோத்தரித்து பேசினான். இங்கு தேவனை ஸ்தோத்தரித்து அதை பார்த்த உடனே தேவனை ஸ்தோத்தரித்து மாத்திரம் செஞ்சுட்டான்னு சொல்லி நாம் நினைக்க கூடாது. அடுத்த வார்த்தை சொல்லுகிறது பேசினான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் மனதிலே கர்த்தரை ஸ்தோத்தரித்தான். அவன் மற்றவர்களுக்கு சாட்சியாய் தேவனுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தினான். நாவின் கட்டு அவிசுவாச கட்டில இருந்தவனை இப்பொழுது விடுதலை ஆக்கின உடனே, அவன் சகலத்திலும் அதிகாரம் பெற்ற உடனே அவன் என்ன செய்கிறான்? தேவனுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த ஆரம்பித்தான். 3வது அவனுடைய வாழ்க்கையில என்ன மாற்றம் வந்தது? பரிசுத்த 67வது வசனம் லூக்கா 1:67 சொல்லுகிறது, அவன் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? காலையிலே நாம் பார்த்தோம், அது தேவனுடைய பலத்தை காட்டுகிறது. அது கர்த்தரினால் அனுப்பப்பட்ட வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவருடைய பலத்தை காட்டுகிறது.
அவன் இதுவரைக்கும் நொடிந்து போய் காணப்பட்ட அவிசுவாசத்திலே மாட்டிக்கொண்ட மனுஷன் இப்பொழுது அவிசுவாசத்தை விட்டு வெளியில வந்தவுடனே வருகிற எல்லா போராட்டங்களையும் மேற்கொள்ளவும், சத்துருவை மேற்கொள்ளவும், அவனுடைய அதிகாரத்தை உண்மையாய் உத்தமமாய் பயன்படுத்தும்படியாய் தேவன் பரிசுத்த ஆவியை நிரப்பி அவனை பலப்படுத்தினார் என்று நாம் பார்த்தோம். நான்காவதாக, அந்த அவிசுவாச கட்டு அவனுடைய வாழ்க்கையில விலகினதுனால என்ன நடக்கிறது? வசனம் சொல்லுகிறது, லூக்கா 1:67 சொல்லுகிறது, அவன் தீர்க்க தரிசனம் சொன்னான். தீர்க்க தரிசனம் என்பது என்ன என்று நாம் பார்த்தோம். காலையிலே நாம் பார்த்தோம், 1 சாமுவேல் 10:6 பார்த்தோம். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறது என்பது வேறு மனுஷனாய் மாறுகிறது. சவுலை குறித்து சொல்லியிருக்க, நீ தீர்க்க தரிசனம் உரைத்து வேறு மனுஷனாய் மாறுவாய். அப்ப சகரியா சாதாரண அவிசுவாசத்தில் இருந்த சகரியா, ஆசாரியன் என்று அழைக்கப்பட்ட சகரியா இப்பொழுது தீர்க்க தரிசி சகரியா என்று அழைக்கப்படுகிறான். தீர்க்க தரிசி என்ற சகரியா என்று அழைக்கப்படுகிறான். அப்ப தேவன் நம்முடைய அவிசுவாச கட்டையை அவிழ்க்கும் பொழுது என்ன நடக்கிறது? அங்க ஒரு அப்கிரேட் வருகிறது. நம்மளுடைய ஆவியின் ஒரு அப்கிரேட் வருகிறது. அந்த அப்கிரேட் வருகிறதுனால என்ன நடக்கிறது? நம்முடைய அடையாளங்கள் மாற்றப்படுகிறது. கடந்த நாட்களிலே நாம் ஆவியின் அந்த அவிசுவாச கட்டில இருந்தோம். அப்பொழுதும் நம்மளுக்கு தேவனுடைய நாமத்தை கொண்டு ஒரு அடையாளம் இருந்துச்சு. ஆனா அந்த அடையாளங்கள் இருந்தாலும் மறைமுகத்திலே இருதயத்தின் ஆழத்திலே நாம் தேவனை விட்டு தூரமாய் இருந்தோம். ஆனா இப்பொழுது தேவன் அந்த கட்டை அவிழ்த்ததுனாலே நம்மளுக்கு தேவனே ஒரு புதிய அடையாளத்தை கொடுக்கிறார். அதனால் நாம் வேறு மனுஷனாய் நம்மளை மாற்றுகிறார். இதை குறித்து தான் காலையிலே அவிசுவாச கட்டை கட்டவிழ்க்கிறார் என்று நாம் பார்க்க தேவன் உதவி செய்தார். அப்ப முதலாவது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அவிசுவாச கட்டுகளை கட்டவிழ்க்கிறார். அதன் தொடர்ச்சியாகத்தான் இப்பொழுது நாம் தியானிக்க போகிறோம். அந்த வசனம் சொல்லுகிறது, சங்கீதம் 105:20 சொல்லுகிறது, ராஜா ஆள் அனுப்பி அவன் கட்டுகளை அவிழ்க்க சொன்னான். இரண்டாவது, தேவன் எப்படிப்பட்ட கட்டுகளை அவிழ்க்கிறார்? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 24வது அதிகாரம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 24வது அதிகாரம் 32வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வசனம் எப்படியாக சொல்லுகிறது? அப்பொழுது அந்த மனிதன் வீட்டுக்கு போனான், லாபான் ஒட்டகங்களின் கட்டவிழ்த்து ஒட்டகங்களுக்கு வைக்கோல் தீவனமும் போட்டு. இங்க இரண்டாவது ஒரு வார்த்தையை, ஒரு கட்டவிழ்த்ததை பார்க்கிறோம். அது என்ன கட்டவிழ்ப்பு? ஒட்டகங்களை கட்டவிழ்த்து. முதலாவது தேவன் அவிசுவாசத்தை கட்டவிழ்க்கிறார், அவிசுவாச கட்டுகளில் இருந்து நம்மளை கட்டவிழ்க்கிறார். இரண்டாவது தேவன் எப்படிப்பட்ட கட்டவிழ்த்தலை கொடுக்கிறாராம்? ஒட்டகங்களை தேவன் கட்டவிழ்க்கிறார். அப்ப இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு மிருகத்தை குறித்து. அப்ப மிருகத்துக்கும் நமக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அப்ப இதை எழுத்தின்படி நாம் பார்த்தோம் என்றால் அது ஒரு மிருகம். அது ஒரு மிருகத்தின் இந்த இடத்திலே காணப்படுகிற கட்டு. ஆனால் ஆவிக்குரிய ரீதியாய் நாம் பார்க்கும் பொழுது அது நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒரு கட்டை அது ரகசியமாய் வெளிப்படுத்துகிறது. அப்ப ஒட்டகம் என்பது என்னவாம்? வசனம் எப்படியாக சொல்லுகிறது? ஏசாயாவின் புஸ்தகம் 66வது அதிகாரம், ஏசாயாவின் புஸ்தகம் 66வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது. அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். இஸ்ரவேல் புத்திரர் சுத்தமான பாத்திரத்திலே காணிக்கையை கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வருகிற பொழுது உங்கள் சகோதரர் எல்லாரையும் அவர்கள் குதிரைகளின் மேலும் ரதங்களின் மேலும் குளோரி வண்டிகளின் மேலும் கோவேரி கழுதைகளின் மேலும் வேகமான ஒட்டகங்களின் மேலும் சகல ஜாதிகளிடத்திலும் இருந்து எருசலேமில் உள்ள கர்த்தருக்கு காணிக்கையாக என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வருவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப ஒட்டகம் என்பது இந்த வசனத்திலே எதை காட்டுகிறது? அது ஆவிக்குரிய எதை காட்டுகிறது? வேகத்தை காட்டுகிறது. கர்த்தருக்காய் வேகமாய் ஓடுகிறதை காட்டுகிறது. கர்த்தருக்காய் வேகமாய் ஓடுகிறது. அது எப்படி ஓடுகிறதாம்? உங்கள் சகோதரர்கள் எல்லாரையும் அவர்கள் குதிரைகள் மேலும் ஒட்டகங்களின் மேலும். அப்ப நாம மாத்திரம் ஓடுகிறது அல்ல. ஒட்டகம் என்பது எதை காட்டுகிறது? நம்மோடு தேவனுக்காய் ஒரு கூட்டத்தை, ஒரு சேனையை அழைத்து கொண்டு நாம் ஓடுகிறதை காட்டுகிறது. நாம் முதலாவது பார்த்தோம் அவிசுவாசத்தின் கட்டு. அது நம்முடைய வாழ்க்கையில் இருக்குது.
ஆனா இந்த ஒட்டகத்தின் கட்டு என்ன செய்கிறதாம்? அது நம்மையும் முடக்கி போடுகிறது. இரண்டாவது, நாம் மற்றவர்களை தேவனுக்காய் ஓட வைக்கிறோம் அல்லவா, உருவாக்குகிறோம் அல்லவா, அவர்களுக்கு உதவியாய் நிற்கிறோம் அல்லவா, அந்த ஓட்டத்தையும் தடை செய்கிறது தான் இந்த ஒட்டகத்தின் கட்டு. அப்ப வேகத்தை கட்டுப்படுத்துகிறதான் இந்த ஒட்டகத்தின் கட்டு. அப்ப எப்படிப்பட்ட வேகம், எப்படிப்பட்டதாய் கர்த்தருக்கு வேகமாய் ஓடுகிறார்கள்? அந்த வசனம் சொல்லுகிறது பாருங்க, எதிலே வேகமாய் ஓடுகிறார்களாம்? கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தும்படியாக, கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தும்படியாக. அதே ஏசாயாவின் புஸ்தகம் 60வது அதிகாரம் 2வது வசனத்திலே பார்த்தோம் என்றால், இந்த கர்த்தருக்கு காணிக்கைக்குரிய விளக்கத்தை அந்த வசனத்திலே நாம் பார்க்க முடியும். அந்த வசனம் இப்படியா சொல்லுகிறது, கர்த்தரின் துதிகளை பிரஸ்தாபப்படுத்துதல், கர்த்தரின் துதிகளை பிரஸ்தாபப்படுத்துதல். அப்ப எப்படிப்பட்ட காணிக்கை அவர்கள் கொண்டு வருகிறார்கள்? கர்த்தருடைய துதியை பிரஸ்தாபப்படுத்துகிற காணிக்கை அங்கு கொண்டு வருகிறார்கள். அப்ப இந்த ஒட்டகம் கட்டப்படுகிறது என்பது எதை காட்டுகிறது? நாம் கர்த்தருக்காய் ஓடுகிற ஓட்டத்தை, நாம் மற்றவர்களை தாங்கி மற்றவர்களையும் இழுத்து கொண்டு கர்த்தருக்காய் ஓடுகிற ஓட்டத்தை, கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற அந்த ஓட்டத்தை கட்டுப்படுத்தி அதை தடை செய்கிறது தான் இந்த ஒட்டகங்களின் கட்டாய் காணப்படுகிறது. இந்த ஒட்டகங்கள் என்பது 2 அர்த்தத்தை காட்டுகிறது. முதலாவது அர்த்தம் தான் வேகத்தை கட்டுப்படுத்துகிறது. அப்ப ஒட்டக கட்டு என்பது, நாம் கடந்த நாட்களிலே கர்த்தருக்காய் ஓடி இருப்போம் அல்லவா, கடந்த நாள் மற்றவர்களையும் வாங்க, நீங்களும் வாங்க சபைக்கு, நீங்களும் கர்த்தரை ஆராதிங்க, உங்களுக்கு கர்த்தர் கிருபை செய்வார் என்று சொல்லி மற்றவங்களையும் இழுத்து கொண்டு நாம் ஓடி வந்தோம் அல்லவா. அந்த ஓட்டம் இன்றைக்கு தடை செய்யப்பட்டிருந்தால் நாம் ஒட்டகத்தின் கட்டிலே காணப்படுகிறோம் என்பதை நன்றாய் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் அநேக தேவ பிள்ளைகளை இந்த விஷயத்திலே நாம் பார்க்க முடியும். அநேகர் ரட்சிக்கப்பட்ட புதுசுல மற்றவர்களையும் இழுத்து கொண்டு வருவார்கள். நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், எனக்கு கர்த்தர் சந்தோஷத்தை கொடுத்துறான், நீங்களும் வாங்கன்னு சொல்லி இழுத்து கொண்டு நாம் ஓடுவோம். அவர்கள் வராவிட்டாலும் அவர்களை கையை பிடிச்சு நீங்க வாங்கன்னு சொல்லி வற்புறுத்தி தேவாலயத்துக்கு கொண்டு வந்து அவர்களுக்கும் ஒரு ரட்சிப்பையும் தேவ அன்பையும் வெளிப்படுத்தியிருப்போம். ஆனா நம்முடைய வாழ்க்கையில வந்த சின்ன போராட்டத்தினால, அந்த சபையிலே எழுந்த ஒரு போராட்டத்தினால, அல்லது ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஏற்பட்ட போராட்டத்தினால, அல்லது கர்த்தருடைய ரட்சிப்பை பெற்ற பின்பாய் நம்முடைய பொருளாதாரத்திலும் நம்முடைய சரீர பலத்திலும் வந்த போராட்டத்தின் நிமித்தமாய் என்ன நடந்திருக்கும்? நமக்குள்ளாய் இருந்த விசுவாசம் குறைந்து போயிருக்கும், நமக்குள்ளாய் இருந்த வைராக்கியம் அப்படியே குறைந்து போயிருக்கும், நமக்குள்ளாய் அனல் மூட்டி எரியப்பட்டிருந்த அந்த தீ நெருப்பு இப்பொழுது ஒரு கங்கை போல காணப்படும். என்ன நடக்கும்? அந்த கங்காய் தீப்புலம்பு மாறினதுனால நம்மால் இப்பொழுது மற்றவர்களை நம்மளால் அழித்து சொல்ல முடியாது. எனக்கு தெரிந்த ஒரு தேவனுடைய பிள்ளை காணப்படுகிறார்கள். அவர்கள், எனக்கு தெரிந்த அளவு, நான் அவர்களை பேர் சொல்ல விருப்பப்படவில்லை, ஆனால் எனக்கு தெரிந்த அளவு அவர்கள் ரட்சிக்கப்பட்ட புதுசுல தேவனுக்கா இரவும் பகலும் ஓடுனாங்க. இரவும் பகலும், காலன் கிடையாது, நைட்டுன்னு கிடையாது, கர்த்தருக்கா எப்படியாவது எதையாவது செய்ய வேண்டும், நாம் பெற்ற அன்பை அவர்கள் அனுபவிக்க வேண்டும் என்று ஓடிக்கிட்டே இருந்தாங்க. நான் கூட சில நேரம் கேட்டிருக்கேன், இப்படி ஓடுகிறீர்களே, எப்ப நீங்க குடும்பத்தை பார்ப்பீங்க, அல்லது எப்படி நீங்க நடப்பீங்க? அவங்க சொன்னவங்க, நான் கர்த்தர் எனக்கு ரட்சிப்பை கொடுத்துட்டார், கர்த்தர் எனக்கு செய்திருக்கார், நான் கர்த்தருக்கா ஏதாவது செய்யணும்னு சொல்லி அவர்கள் நிக்காம ஓடிக்கிட்டு இருந்தாங்க. அப்படியே போய்கொண்டிருந்தவர்கள் கொஞ்ச நாள் ஆச்சு, வாழ்க்கையில ஒரு சின்ன புயல் வீச ஆரம்பித்தது, சின்ன ஒரு போராட்டம் வர ஆரம்பித்தது. அந்த போராட்டம் வந்த உடனே அவர்கள் என்ன ஆனார்கள்? அப்படியே சோர்ந்து போக ஆரம்பித்தார்கள். அந்த சோர்வின் நிமித்தமாக அவர்கள் வாழ்க்கை என்ன ஆனது? அவர்கள் கர்த்தருக்காய் மற்றவர்களை அழைத்து செல்கிறது முதலாவது தடைபட்டது. மற்றவர்களிடத்துல போய் வைராக்கியமாய் தேவன் இப்படிப்பட்டவர் என்று சொன்னார்கள் பாத்தீங்களா, அந்த வாழ்க்கை முதலாவது அவர்கள் வாழ்க்கையில் நிறுத்தப்பட்டது. இரண்டாவது, அவர்கள் தனிப்பட்ட ஜீவியத்திலே கர்த்தரோடு இருக்க ஐக்கியம் குறைந்து போனது. அவர்கள் தேவ ஆலயத்திற்கு போனார்கள், ஆனால் எப்படி போனார்கள்? அந்த அனல் இல்லாமல், அந்த அவர்கள் இருதயத்திலே காணப்பட்ட அனல் ஒரு கங்கை போல் மாறினவர்களை போல போனாங்க. அவங்க சொன்னாங்க, நான் போறேன், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போறேன், நான் தேவனை துதிக்கிறேன், நான் பாட்டு வர்றேன், என் வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன். ஆனா முந்தி எப்படி இருந்தாங்க? கர்த்தருக்காய் தீவிரமாய் ஓடினாங்க. ஆனா இப்ப அவர்கள் கர்த்தரால் கொடுக்கப்பட்ட அனல் அவர்களுடைய வாழ்க்கையிலே குறைந்து போனது. இது வருவதற்கான காரணம் என்ன? அவர்கள் வாழ்க்கையிலே ஒட்டகத்தின் கட்டு காணப்படுகிறது.
இப்படிதான் சத்துரு கிரியை செய்வான். நாம் கர்த்தருக்காய் ஓடும் பொழுது சத்துரு என்ன செய்வான்? முதலாவது நம்முடைய வீட்டுக்குள்ளாய் ஒரு புயலை அனுப்புவான். அந்த புயலை நம்மளால் மேற்கொள்ள முடியாவிட்டால் நாம் ஒட்டகத்தின் கட்டிலே மாட்டிக்கொள்வோம். அதன் நிமித்தமாய் கர்த்தருக்காய் ஓடுகிற ஓட்டம், அந்த வேகம் குறைக்கப்படும். இதை நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். வேகம் நிற்காது, ஒட்டகம் நின்று போகாது, வேகம் குறைக்கப்படும். வேகம் குறைக்கப்படும். அப்ப நம்ம வேகம் குறைக்கப்பட்ட உடனே நாம என்ன நினைப்போம்? ஒரு காலத்துல கர்த்தருக்காய் நாம் ஓடினோம், இப்ப கர்த்தர் நம்மளை காத்திருக்க சொல்றாரு போல என்று நினைப்போம். ஆனால் ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், கர்த்தர் காத்திருக்க சொல்லுகிற விதம் வேறு, ஒட்டகங்களின் கட்டினால் நம்முடைய வேகம் குறைக்கப்படுவது வேறு. அதை நான் நன்றாய் நாம் புரிந்து கொள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அப்ப ஒட்டகத்தின் கட்டுனா என்ன செய்கிறது? அது நமக்குள்ளாய் இருக்கிற கர்த்தருக்காய் ஓடுகிற, கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற அந்த கட்டு, அந்த ஆவியின் அனல் நமக்குள்ளாய் குறைவுபடும், நம்முடைய வேகத்தை குறைக்கிறதாய் காணப்படுகிறது. இரண்டாவது, ஒட்டகம் என்பது எதை காட்டுகிறது? வசனம் இப்படியாக சொல்லுகிறது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 24வது அதிகாரம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 24வது அதிகாரம் 35வது வசனத்தை வாசிக்கும் பொழுது இரண்டாவது ஒட்டகத்திற்குரிய அர்த்தத்தை நாம் அங்கு பார்க்க முடிகிறது. ஆதியாகமம் 24:35 அந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது. கர்த்தர் என் எஜமானனை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார், அவர் சீமானாய் இருக்கிறார். கர்த்தர் அவருக்கு ஆடுகளையும் ஆடு மாடுகளையும் வெள்ளியையும் பொன்னையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொடுத்திருக்கிறார். இரண்டாவது ஒட்டகம் என்பது என்ன? அது தேவனுடைய ஆசீர்வாதம். இங்க வசனம் சொல்லுவாங்க, கர்த்தர் என் எஜமானனை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். அதனால் என்ன கொடுத்திருக்கிறாராம்? ஒட்டகங்களை கொடுத்திருக்கிறார். இந்த ஒட்டகங்கள் இருந்துச்சுன்னா என்ன நடக்கும் தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையில ஒட்டகங்கள் இருந்துச்சுன்னா என்ன நடக்கும் தெரியுமா? 1 சாமுவேலின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 1 சாமுவேலின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 17வது வசனத்திலே வாசித்தோம் என்றால் அந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது. அவர்களை தாவீது அன்று சாயங்காலம் தொடங்கி மறுநாள் சாயங்காலம் மட்டும் முறியடித்தான். ஒட்டகங்கள் மேல் ஏறி ஓடி போன 400 வாலிபர் தவிர அவர்களில் வேறு ஒருவரும் தப்பவில்லை. இந்த ஒட்டகங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருந்துச்சுன்னா நம்மளை முறியடிக்கிற காரியங்களில் நம்மளால் தப்பிக்க முடியும். நம்ம அந்த வசனம் சொல்லி பாருங்க, ஒட்டகங்களில் மேலே ஏறி ஓடி போன 400 பேரை தவிர. அப்ப நம்முடைய வாழ்க்கையில இந்த ஒட்டகம் மாத்திரம் சரியா இருந்துச்சுன்னா, அது கட்டுக்குள் காணப்படாமல் கட்டவிழ்க்கப்பட்டதாய் காணப்பட்டுச்சுன்னா, எந்த போராட்டம் வந்தாலும் சரி, எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, நாம் அதிலே தீவிரித்து ஓடுகிறவர்களாய் காணப்படும். அப்ப இரண்டாவது ஒட்டகம் என்பது எது? அது கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை காட்டுகிறது. அது தேவனால் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம். அது தேவனால் நாம் பெற்றுக்கொண்ட அந்த உலகத்தின் ஆசீர்வாதத்தை காட்டுகிறது. அந்த ஆசீர்வாதத்தை என்ன நிலைமையில இப்ப இருக்காம்? கட்டப்பட்ட சூழ்நிலையிலே காணப்படுகிறது. கட்டப்பட்ட சூழ்நிலை காண முதலாவது தேவனுக்குள்ளாய் நாம் ஓடுகிற அந்த வைராக்கியம் அங்கு தடைபட்டு போகிறது. அந்த வைராக்கியம் தடைபட்டு போன உடனே என்ன நடக்கிறது? தேவனிடத்திலிருந்து பெறுகிற ஆசீர்வாதங்கள் அங்கு தடைபட்டு போகிறது. அந்த ஒட்டகங்கள் கட்டப்பட்டபடினால் தேவனிடத்தில் நாம் பெற்றுக்கொள்ளுகிற சுதந்திரம், தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அந்த சாட்சியின் வாழ்க்கை அங்கு உடைக்கப்பட்டு போகிறது, கட்டப்பட்டு போகிறது. இது எப்படி அந்த ஒட்டகங்கள் கட்டப்படுகிறதாம்? எப்படி அந்த ஆசீர்வாதத்தையும் வேகத்தையும் நாம் இழந்து போகிறோமா? யோபுவின் புஸ்தகம் 1வது அதிகாரம், யோபுவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது. இவன் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து கல்தேயர் 3 பவுன்சாய் வந்து ஒட்டகங்கள் மேல் விழுந்து அவைகளை ஓட்டி கொண்டு போனார்கள். எப்படி இந்த ஒட்டகங்கள் கட்டு நம்முடைய வாழ்க்கையில வருகிறதாம்? கல்தேயர் மூலமாய் அந்த ஒட்டகங்கள் கட்டு வருகிறது. இங்க பார்க்கிறோம், அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே கல்தேயர்கள் 3 பவுன்சுகளாய் வந்து அவர்கள் அந்த ஒட்டகங்களை ஓட்டி கொண்டு போனார்கள். என்ன அர்த்தம்? அவர்களுக்கு யோபுவுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வைராக்கியம் அங்கு குறைய ஆரம்பிக்கும். யோபுவுக்கு கர்த்தரால் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் இப்பொழுது கல்தேயரின் கையிலே மாட்டிக்கொண்டு
இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கை இதுதான். ஒரு காலத்திலே நாம் வைராக்கியமாயிருந்தோம். ஒரு காலத்திலே கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டு செல்வ செழிப்பாய் செய்மானாய் நாம் காணப்பட்டோம். ஆனா இன்னைக்கு இந்த நிலைமை எப்படி இருக்கு? நம் கர்த்தருக்காய் ஓடுகிற ஆவியின் வாழ்க்கையிலே நாம் குறைவுபட்டு காணப்படுகிறோம். நாம் முடங்கினவனை போல், கால் ஒடிந்தவனை போல் ஒரே இடத்திலே நாம் இருந்து கொண்டு ஆண்டவரே ஆண்டவரே என்று அழுது கொண்டு காணப்படுகிறோம். ஒண்ணு முடங்கி போய் நாம் காணப்படுகிறோம். கர்த்தருக்காய் ஓடுகிற ஓட்டம் நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு காணப்படவில்லை. இரண்டாவது என்ன நடக்கிறது? அங்கு கர்த்தரால் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் இன்றைக்கு நம்முடைய கையில் இல்லாமல் அது சத்துருவின் கையிலே காணப்படுகிறது. கர்த்தரால் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் இன்றைக்கு அடவு இடத்திலே காணப்படுகிறது. கர்த்தரால் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் நம் கடன் பெற்றவனுக்கு அடிமையாக்கிற அவனுடைய கையிலே காணப்படுகிறது. கர்த்தரால் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் சத்துருவின் கையிலே, கல்தேரின் கையிலே மாற்றிக்கொண்டு காணப்படுகிறது. அதுதான் ஒட்டகத்தின் கட்டு என்று நம்மளுக்கு வேதம் கற்றுக் கொடுக்கிறது. அப்ப யோசித்து பாருங்க, இன்றைக்கு உங்களுக்கு ஆதியிலே இருந்த ஓட்டம் இருக்கிறதா? ஆதியில இருந்த வைராக்கியம் உங்க இருதயத்துல இருக்கா? கர்த்தருக்காய் உங்கள் சகோதரர்களையும் அழைத்து கொண்டு அந்த வசனம் சொல்லுது பாருங்க, அவன் மாத்திரம் ஓடல, அவன் சகோதரர்களை ஒட்டகங்களிலே ஏற்றி கொண்டு போனான். அப்ப நாம் நம்முடைய சகோதரர்களை இழுத்து கொண்டு போகிறோமா? நாம் நம்முடைய சகோதரர்களை நமக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை வைத்து கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர்களாய் காணப்படுகிறோமா? இல்ல ஆசீர்வாதத்தை கல்தேரின் கையில இழந்து போய் நொடிந்து போய் கால் முடக்கப்பட்டவர்களாய் நாம் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோமா? கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு வருகிறது, நீங்கள் ஒட்டகங்கள் கட்டப்பட்ட அந்த கட்டிலே நீங்கள் காணப்படுகிறீர்கள். ஒட்டக கட்டிலே நீங்கள் காணப்படுகிறீர்கள். இங்க வசனம் சொல்லுது பாருங்க, இந்த கல்தேயர்கள் எப்படி வந்தாங்களாம்? 3 பவுன்ஸ்களாய். 3 என்பது என்ன சொல்லுகிறது? முப்பரி நூல் சீக்கிரத்திலே அறாது. அப்படின்னா என்ன சொல்லுகிறது? கல்தேயர்கள் உறுதியாய் வந்து உங்களை மடங்கடித்தார்கள். கல்தேயர்கள் உறுதியாய் வந்து யோபுவின் ஒட்டகங்களை ஆசீர்வாதத்தை பறித்து கொண்டு போனார்கள். அங்கு யோபு தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லை. யோபு போராடுவதற்கு வழியே இல்லை. ஏன்னா இந்த கல்தேயர்கள் 3 பவுன்ஸ்களாய் வந்திருக்கிறார்கள். 3 பக்கத்திலிருந்து வந்து அவர்கள் தாக்கி இருக்கிறார்கள். அப்ப நம்முடைய வாழ்க்கை இதுதான். கடந்த நாட்களிலே நாம் 3 வழிகளிலே நாம் தாக்கப்பட்டோம். ஆவிக்குரிய ஜீவியம் தாக்கப்பட்டது, ஆத்துமாவின் வளர்ச்சி தாக்கப்பட்டது, சரீர ரீதியாகவும் நாம் தாக்கப்பட்டோம். இந்த 3 ஒட்டிந்து போனதுனால என்ன ஆகிறது? அங்கு நாம் கர்த்தருக்குள்ளாய் நிலைத்து நிற்கிற அனுபவம் அங்கு உடைந்து போகிறது. நாம் கர்த்தருக்குள்ளாய் நிலைத்து நிற்கிற பலனற்றவர்களாய் நாம் மாறுகிறோம். இங்கு யோபினுடைய வாழ்க்கை அப்படிதான் மாறினது. அவன் ஒட்டகங்கள் கல்தேயர்களால் இழுத்து போகப்பட்டபடினால் அவன் ஆசீர்வாதங்களை இழந்தவனாய் மாறினான். இங்கு கல்தேயர் என்று சொல்லப்பட்டிருக்கு. கல்தேயர் என்றால் யாராம்? வேதம் சொல்லுகிறது. கல்தேயருக்கு அநேக அர்த்தங்களை வேதத்திலே பார்க்கலாம். அவர்கள் நல்ல அறிவாளிகள் என்று நாம் பார்க்கலாம், அவர்கள் நல்ல ஞானவான்கள் என்று நாம் பார்க்கலாம். ஏன்னா நேபுகாத்நேச்சர் அவனுக்கு ஒரு தரிசனம் வருது, ஒரு சொப்பனம் வந்த உடனே இங்க இந்த கல்தேயர்களை தான் முதல்ல வர சொல்றான். அவன் கூப்பிட்டது முதலாவது கல்தேயர்களை வந்து அவர்களுக்கு எனக்கு விளக்க சொல்லும் கல்தேயரை தான் கூப்பிடுறான். அந்த கல்தேயர் என்பது ஞானவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனா இங்கு சொல்லப்பட்டிருக்கிற இந்த கல்தேயர் என்பது யார்? கல்தேயர் வந்து ஓட்டி கொண்டு போகிற இந்த கல்தேயர் என்பது யார்? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசித்தோம் என்றால், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 7வது வசனம். அந்த வசனம் எப்படியா சொல்லுகிறது? பின்னும் அவர் அவனை நோக்கி, இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் பொருட்டு உன்னை ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்தில் இருந்து அழைத்து வந்த கர்த்தர் நானே என்றார். அப்ப கல்தேயர் என்பது யார்? வேறு பிரிக்கப்படாத ஜனம். அவர்கள் வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாத ஜனம். அவர்கள் கர்த்தரினால் அழைக்கப்படாதவர்கள், கர்த்தரினால் வேறு பிரிக்கப்படாதவர்கள். அவர்கள் வாழ்க்கை எப்பொழுதுமே தேவனுக்கு விரோதமாய் காணப்படும். தேவ சித்தத்தின்படி அவர்கள் ஓடுகிறவர்கள் அல்ல. அவர்கள் உலகத்தின்படி ஓடுகிறவர்களாய், உலக ஞானத்தில் நிறைந்தவர்களாய், உலகத்தின் சொப்பனங்களை வியாக்கியானம் பண்ணுகிறவர்களாய் காணப்படுகிறவர்கள். அதனாலதான் நேபுகாத்நேச்சருடைய வாழ்க்கையில தானியேல் புஸ்தகத்திலே பார்க்கிறோம். இந்த கல்தேயர்கள் வந்து சொல்லுகிறார்கள், ஆண்டவனே உம்முடைய சொப்பனத்தை எங்களுக்கு சொன்னீரானால் நாங்கள் விளக்கம் கொடுக்கிறோம். ஆனா தானியேல் என்ன சொன்னார்? எனக்கு ஒரு நாள் எனக்கு கொடுங்க, கர்த்தர் உங்களுக்கு சொப்பனத்தை விளக்குவார் என்று சொல்லி கர்த்தருடைய ஞானத்தை வெளிப்படுத்தினார். அப்ப இந்த கல்தேயர் என்பது யார்? அவர்கள் வேறு பிரிக்கப்படாத ஜனம், அவர்கள் ரட்சிக்கப்படாதவர்கள்,
அவர்கள் ஞானவான்கள், அதுல தவறே கிடையாது, அதுல சந்தேகமே இல்லை. அவர்கள் ஞானவான்கள். ஆனால் அவர்கள் வைத்திருந்த ஞானம் என்ன? அவர் உலகத்தின் ஞானத்திலே இருக்கிறார்கள். இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகள் மாட்டிக்கொண்டிருக்கிறது எந்த ஞானத்துல தெரியுமா? உலக ஞானத்துல. இந்த கல்வியர்கள் அவர்களை வந்து ஆளுகை செய்கிறதுனாலே அந்த உலகத்தின் ஞானத்திலே அவர்கள் மாட்டிக்கொண்டு, கர்த்தர் செய்கிறாரோ இல்லையோ, நான் கர்த்தருக்காக ஏதாவது செய்யணும்னு சொல்லி, கர்த்தருக்கு நான் உதவி செய்கிறேன் என்று சொல்லி அவர்கள் ஓடுகிறவர்களாய் காணப்படுகிறார். ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய ஞானம் நம்முடைய வாழ்க்கையில இருந்தால் மாத்திரமே நாம் கர்த்தருக்கென்று நிற்கிறவர்களாயும் கர்த்தருக்கென்று ஓடுகிறவர்களாய் நாம் காணப்படுவோம். அப்ப இங்கு வசனம் சொல்லுகிறது, கல்தேயர் அவர்களை வந்து அந்த ஒட்டகங்களை ஓட்டி கொண்டு போனான். அப்படின்னா என்ன? இந்த புறஜாதியாகிய தேவனை ஏற்றுக்கொள்ளாத, தேவனுக்காய் பிரித்தெடுக்கப்படாத ஜனத்தினால் இவர்கள் பாதிக்கப்படுகிறார். பிரித்தெடுக்கப்படாத ஜனத்தினால் இவர்கள் கட்டப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? நம்ம உலக ஞானத்திலே கேள்விப்பட்டு அதிலே மாட்டிக்கொண்டு கவலைப்பட்டு காணப்படுகிறோமா? அல்லது உலகத்தின் கல்தேர் கையிலே மாட்டிக்கொண்டு அவர்களிடத்திலே நம்முடைய ஆசீர்வாதம் காணப்படுகிறதா? அப்படிப்பட்டவர்களாய் நாம் இருக்கிறோம் என்றால், கர்த்தர் இன்றைக்கு அந்த ஒட்டகங்களை கட்டவிழ்த்தது போல உங்களையும் தேவன் கட்டவிழ்க்கிறார். உங்களையும் தேவன் அவர் கட்டவிழ்க்கிறவராய் காணப்படுகிறார். அவர் முதலாவது உங்களுடைய கட்டு என்ன என்பதை வெளியரங்கமாக்குகிறார். இரண்டாவது, அந்த கட்டை அவிழ்க்கும்படியாகத்தான் இன்றைக்கு கட்டவிழ்க்கிறவராய் நம்மத்திலே வெளிப்பட்டு கொண்டிருக்கிறார். இதை சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே மீண்டும் மீண்டும் அந்த வார்த்தை தான் வருகிறது. இன்றைக்கு ஜெபத்திற்கு வந்திருக்கிற சிலருடைய வாழ்க்கை இதுதான் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர்கள் கடந்த நாட்களிலே தேவனினால் சொல்லப்பட்ட பாதையிலே போகாமல், உலகம் எனக்கு இப்படி சொல்லுகிறது, எனக்கு தெரிந்தவர்கள் இப்படி சொல்லுகிறார்கள், அவர்கள் மத்தியிலே நான் போனா எப்படியாவது நான் தப்பிச்சு வந்துருவேன் என்று சொல்லி அவர்களை பின்பற்றி நாம் இன்றைக்கு ஒட்டகங்களின் கட்டு போல நம்முடைய ஆசீர்வாதத்தை இழந்து போய், தேவனுக்கு ஓடுகிற ஓட்டத்தை இழந்து போய், முடங்கி போய் இன்றைக்கு காணப்படுகிறோம். கர்த்தர் திட்டவும் தெளிவுமாய் சொல்லுகிறார். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறது என்ன? மீண்டும் ஒரு விஷயம், அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிற உங்களை இன்றைக்கு இந்த இரவு நேரத்தில் தேவன் கட்டவிழ்க்கிறார். உங்கள் ஒட்டகங்களின் கட்டுகளை அவர் அறுக்கிறவராய் காணப்படுகிறார். இங்க இந்த ஒட்டகங்கள் கட்டப்பட்டிருக்குது. அங்க என்ன நடக்கிறது? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 24வது அதிகாரம் 32வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது. 32வது வசனம், அப்பொழுது அந்த மனிதன் வீட்டுக்கு போனான். லாபான் ஒட்டகங்களின் கட்டவிழ்த்து ஒட்டகங்களுக்கு வைக்கோலும் தீவனமும் போட்டு, இங்க அவன் கட்டவிழ்க்கிறதுக்கு முன்னாடி என்ன நடக்கிறது? அப்பொழுது அந்த மனிதன் வீட்டுக்கு போனான். இந்த வீடு என்பது கர்த்தர் வாசிக்கிற ஸ்தலத்தை காட்டுகிறது. இது எல்லாமே நாம் ஆவிக்குரிய ரீதியாய் நாம் பார்க்கிறோம். இங்க லாபான் வந்து அவன் கட்டுகளை அவிழ்த்தான். அப்ப லாபான் என்பது எதை காட்டுகிறது? லாபானை குறித்து நாம் எபிரேய மொழியிலே லாபானுடைய பெயர் அர்த்தத்தை பார்த்தோம் என்றால் அது வெள்ளை என்று சொல்லி இருக்கிறது. லாபான் என்பது ஒரு மனிதனை மாத்திரம் வேதம் சொல்லவில்லை. லாபான் என்கிற ஒரு இடத்தை குறித்து சொல்லி இருக்கு. உபாகமம் 1:1 நாம் பார்த்தோம் என்றால் லாபான், அதாவது அநேக இடங்கள் சொல்லியிருக்கோம். அந்த லாபான் என்கிற இடத்துல வந்துதான் மோசே அங்க பாளையம் இறங்கிதான் அங்க மோசே இஸ்ரவேல் ஜனங்கள் இடத்துல பேசுகிறான். இந்த லாபான் என்கிற இடத்துக்கு வந்த பிறகுதான் மோசே அங்க இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள் இடத்துல அவர்கள் எப்படியெல்லாம் அவர்கள் நடந்து வந்த பாதையை விளக்குகிறான். இரண்டாவது, கர்த்தர் மோசேயின் இடத்துல என்னெல்லாம் சொன்னார் என்பதை சொல்லுகிறார். மூன்றாவது, இந்த லாபான் என்கிற இடத்திலே தான் அந்த மோசே அவனுக்கு அடுத்து ஒரு தலைமைத்துவம் யார் இருக்கிறார் என்பதையும், யார் கானானுக்குள் பிரவேசிப்பார்கள் என்பதையும் அந்த யோர்தானுக்கு இக்கரையில இருந்தே அவன் விளக்குகிறதை பார்க்கலாம். இது எங்கே வைத்து சொல்லுகிறான்? லாபான் என்கிற ஒரு இடத்தில் வைத்துதான் சொல்லுகிறான். உபாகமத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 1வது வசனம், இப்ப 1வது வசனம் 2வது வசனம் இப்படியா சொல்லுகிறது. அவன் லாபானுக்கு ஆசோத்திற்கும் அந்த இடத்திற்கு வந்த உடனே மோசே இஸ்ரவேல் எல்லாரையும் நோக்கி சொன்ன வசனங்கள் ஆவன. அப்ப இந்த லாபான் என்பது எதை காட்டுகிறது? நம்முடைய கடந்து வந்த பாதையை நினைவு கூறுகிற இடத்தை காட்டுகிறது. நாம் இன்றைக்கு கர்த்தர் நம்முடைய கட்டுகளை எப்படி அவிழ்க்கிறார்? அவர் நாம் கடந்து வந்த பாதையை இன்றைக்கு அவர் நம்மளுக்கு நினைப்பூட்டி அவைகளை கட்டுகளில் இருந்து அவிழ்க்கிறார்.
கடந்த நாட்களே நாம் கர்த்தருக்காய் வைராக்கியமாய் இருந்தோம் அல்லவா? கடந்த நாட்கள் கர்த்தருக்காய் நாம் ஓடினோம் அல்லவா? கடந்த நாட்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் காணப்பட்டோம் அல்லவா? அவைகளை இன்றைக்கு கர்த்தர் நினைவு கூற வைத்து அந்த கட்டிலிருந்து தேவன் நம்மளை விடுதலையாக்குகிறவராய் காணப்படுகிறார். நாம் அவிசுவாசத்தின் கட்டை தேவன் சொன்ன வார்த்தையை சொல்லி அவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றி நம்மளுக்கு விடுதலை கொடுக்கிறார். ஆனா இந்த ஒட்டகத்தின் கட்டை எப்படி விடுதலையாக்குகிறார்? லாபானை கொண்டு விடுதலையாக்குகிறார். லாபான் என்பது என்ன? கடந்து வந்த பாதையை நினைவு கூறுதல். அப்ப இன்றைக்கு தேவ சமூகத்திலே வந்திருக்கிற நாம் கடந்த நாட்களை கர்த்தர் நம்மளை எப்படியெல்லாம் நடத்தி வந்தார் என்பதை நாம் நினைவு கூறுவோமாக. கடந்த நாட்களை கர்த்தர் நம்மளை எப்படியெல்லாம் நடத்தி வந்தார், எப்படி நம்மளை அவருக்காய் வைராக்கியமாய் ஓட வைத்தார் என்பதை நாம் நினைவு கூர்ந்து அந்த கட்டிலிருந்து இன்றைக்கு நாம் விடுதலையாக்கப்படுவோமாக. இதை நான் என்னுடைய வாழ்க்கையிலும் எங்கள் ஊழியத்திலும் நான் அனுபவித்திருக்கிறேன். நாங்க ஈக்குவடார் தேசத்திலே ஊழியம் பண்ணும் பொழுது ஒவ்வொரு தடவையும் நாங்க பின்னாடி, அதாவது ஒவ்வொரு வருஷத்துக்கும் நாங்க கடந்து வந்த பாதையை குறித்து தேவ சமூகத்தில் நன்றி சொல்றது உண்டு. எப்படியெல்லாம் வந்தோம், எப்படி ஒவ்வொரு மாசம் தேவங்களை எப்படி நடத்தினார்னு சொல்லி அதை உட்கார்ந்து நாங்க திரும்ப திரும்ப ரிமைண்ட் பண்ணி தேவ சமூகத்துல சொல்லி அறிக்கையிட்டு அதுக்கு நன்றி சொல்லுவோம். ஆனா திடீர்னு ஒரு கட்டத்திலே வரும் பொழுது எப்பெல்லாம் எங்களுக்கு சோர்வு வருகிறதோ அப்பொழுது கர்த்தர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த காரியம் இதுதான். எங்க வாழ்க்கையில ஊழியத்திலே கண்டிப்பா ஒரு சோர்வு வரும். அந்த சோர்வு வரும் பொழுதெல்லாம் கர்த்தர் எங்களுக்கு, நான் உங்களை நடத்தி வந்த பாதையை நீங்க நினைவு கூறுங்கன்னு சொல்ல. அப்பதான் எங்களுக்கு தோணும், நாங்க அறியாத தேசத்திலே கர்த்தர் சொன்னார் என்று வந்தோமே, ஆனா அந்த அறியாத தேசத்துல இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். மொழி அறியாத தேசத்துல அந்த மொழியை கற்றுக்கொள்ள தேவன் உதவி செய்திருக்கிறார். நாம் யாருமே தெரியாது என்று சொன்ன இடத்திலே இன்றைக்கு அநேக ஊழியர்களும் அநேக சபைகளும் நம்மளோடு உடன் நின்று ஜெபிக்கும்படியே கர்த்தர் வைத்திருக்கிறார் என்று கர்த்தர் நடத்தி வந்த பாதைகளை நினைவூட்டுவார். அந்த நினைவு, அந்த காரியத்தை நாங்க நினைவூட்டினோம் உடனே என்ன நடக்கும்? உடனே நாங்கள் தேவனுக்கு நன்றி செலுத்த ஆரம்பிப்போம். அப்படி நன்றி செலுத்த ஆரம்பித்த உடனே இன்னும் கர்த்தருக்காய் ஓட வேண்டும் என்று சொல்லி இம்மட்டும் நடத்தின எபினேசர் இன்னும் நம்மளை நடத்துவார், இன்னும் உதவி செய்வார் என்கிற வைராக்கியம் எங்களுக்கு உள்ளாய் வரும். நாங்கள் தொடர்ந்து தேவனுடைய ஊழியத்தை செய்ய அது உதவி செய்ய, அது அந்த ஊழியத்தை செய்ய அது எங்களுக்கு ஏதுவாய் காணப்படும். அப்ப இன்றைக்கு கர்த்தர் நம்மளையும் அப்படியே நம்முடைய கடந்து வந்த பாதையை நினைப்பூட்டுகிறார். இன்றைக்கு தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம் கடந்து வந்த பாதை, கர்த்தருக்காய் நாம் எப்படியெல்லாம் ஓடணும், கர்த்தருக்காய் எப்படியெல்லாம் வைராக்கியமாய் நின்றோம், கர்த்தருக்காய் எப்படியெல்லாம் வேர்வை சிந்தினோம், கர்த்தருக்காய் எப்படியெல்லாம் நம்முடைய ஜீவனை கொடுத்து ரத்தத்தை சிந்தி கர்த்தருக்காய் நின்றோம், அவைகளை இன்றைக்கு நாம் நினைவு கூறுவோமாக. அவைகளை நினைவு கூர்ந்து அன்னைக்கு கர்த்தர் உதவி செய்த தேவன் இன்றைக்கும் அவர் ஜீவிக்கிறார் என்பதை நாம் உறுதிபட நிச்சயிப்போமாக. அப்படி நிச்சயித்து இனிமேலும் என்னை அவர் வழிநடத்த வல்லவராய் இருக்கிறார் என்கிற விசுவாசத்திலே நாம் உறுதிப்பட்டு அந்த ஒட்டகங்களின் கட்டிலிருந்து விடுதலையாக்கப்படுவோமாக. இங்கு நாம் பார்க்கிறோம், லாபானை கொண்டு கர்த்தர் அந்த ஒட்டகங்களை விடுதலையாக்கினார். அதே போல் இன்றைக்கு நம்மளை தேவன் அவர் விடுதலையாக்குகிறார். அது மாத்திரமல்ல, எப்படி தேவன் அவனை அந்த ஒட்டகங்களை விடுதலையாக்கினாராம். வசனம் சொல்லுகிறது, 48வது வசனம், அந்த ஆதியாகமத்தின் புஸ்தகம் 24வது அதிகாரம் 48வது வசனம் இப்படியா சொல்லுகிறது, நேர்வழியாய் நடத்தி வந்து, நேர்வழியாய் நடத்தி வந்து. இன்றைக்கு கர்த்தர் உங்களை நேர்வழியாய் நடத்துகிறார். எந்த வழியிலே நடத்துகிறார்? கடந்து வந்த பாதையை நீங்கள் நினைவு கூர்ந்து உங்கள் கட்டிலே விடுதலையாக்கும்படி இந்த இரவு நேரத்தில் அவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். கடந்த நீங்க எங்கே உங்க சோர்வை கொண்டு போய் எனக்கு நான் கட்டிலே காணப்படுகிறேன், என்னுடைய ஆசீர்வாதம் என் கல்தேரின் கையில இருக்கு, நான் முந்தி மாதிரி ஓடலன்னு சொல்லி மற்றவர்களிடத்துல போய் நீங்க புலம்பணும்னு அவசியமே இல்லை. நீங்க கடந்து வந்த பாதையை இன்னைக்கு நினைவு கூறுங்க, கர்த்தரை துதிக்க ஆரம்பிங்க. அந்த துதி உங்களை இன்றைக்கு விடுதலையாக்கும். அதுதான் கர்த்தர் உங்களை நேர்வழியாய் நடத்துகிற அனுபவம். இப்ப கர்த்தர் அவர்களை விடுதலையாக்கினார், அந்த ஒட்டகங்களை கட்டவிழ்த்தார். அதனால் என்ன நடக்கிறது? வசனம் எப்படியாவது சொல்லுகிறது. அதே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 24வது அதிகாரம் 52வது வசனத்திலிருந்து நாம் பார்த்தோம் என்றால் அந்த வசனம் எப்படியாவது சொல்லுகிறது, அவன் கர்த்தரை ஸ்தோத்தரித்தான். இந்த ஒட்டகங்களின் கட்டு அங்கு விடுதலையாக்கப்பட்டவுடனே, அந்த ஒட்டகங்களின் கட்டவிழ்க்கப்பட்டவுடனே என்ன நடக்கிறது? அவன் கர்த்தரை ஸ்தோத்தரித்தான். வசனம் சொல்லுது பாருங்க, ஆபிரகாமின் ஊழியக்காரன் அவர்கள் வார்த்தைகளை கேட்டபோது தரை மட்டும் குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு.
அப்ப தேவன் உங்கள் கட்டுகளை அவிழ்த்தவுடனே என்ன செய்ய போகிறோம்? நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க போகிறோம், கர்த்தரை நாம் பணிந்து கொள்ள போகிறோம். கடந்த நாட்களில் நாம் ஒடுங்கி போய் இன்னும் வாழ்க்கை எப்படி போகுமோ, இப்படிதான் இருக்குமோ என்று நாம் நினைத்தோம் அல்லவா? இன்றைக்கு கர்த்தர் நம்மளை பலப்படுத்துகிறபடினால், நம்மளை ஒட்டகங்களின் கட்டிலிருந்து விடுதலையாக்குகிறபடினால், முதலாவது நம்முடைய வாழ்க்கையில என்ன வரப்போகிறது? கர்த்தரை நாம் பணிந்து கொள்ள போகிறோம். என்னை தேவன் கடந்த நாளிலே நடத்தினார், இனிமேலும் நடத்த வல்லவரா இருக்கிறார் என்பதை நாம் பணிந்து கொள்ள போகிறோம். இரண்டாவது என்ன நடக்கும்? அந்த வசனம் சொல்லுகிறது, 51வது வசனம், இதோ ரெபெக்காள் உமக்கு முன்பாக இருக்கிறாள், கர்த்தர் சொன்னபடியே அவள் உமது எஜமான் குமாரனுக்கு மனைவியாக்கும்படி. அப்படின்னா என்ன அர்த்தம்? எதற்காய் அந்த ஒட்டகங்கள் வந்ததோ அதன் நோக்கம் அங்கு நிறைவேறப்பட்டது. அங்கு வந்து எலியேசருடைய நோக்கம் நிறைவேற்றப்பட்டது. இன்றைக்கு கர்த்தர் உங்கள் கட்டுகளை அவிழ்க்கிறபடியினால் நீங்கள் எதை கர்த்தருடைய சமூகத்தில் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறீர்களோ, எதற்காய் கர்த்தருடைய சமூகத்தில் ஓடுகிறவர்களாய் காணப்படுகிறீர்களோ, எதற்காய் கர்த்தருடைய சமூகத்தில் வேண்டி விரும்பி வந்தீர்களோ, அவைகளை தேவன் இன்றைக்கு நிறைவேற்றுகிறவராய் காணப்படுகிறார். அது ஒரு மலை போல பெரிய காரியமாய் இருக்கலாம், அல்லது ஒரு பெரிய திருமணத்தின் காரியமாய் இருக்கலாம், அல்லது அது ஒரு குடும்பத்தின் காரியமாய் இருக்கலாம், அல்லது ஆவிக்குரிய ஜீவியத்தின் காரியமாய் இருக்கலாம், அல்லது இங்கே ஈசாக்கை போல நம்முடைய பிள்ளைகளை குறித்ததான வேண்டுதலாய் காணப்படலாம். அவைகளை தேவன் இன்றைக்கு இந்த இரவிலே அவைகளை தேவன் உங்களுக்கு செய்து அதை நிறைவேற பண்ணுகிறார். இங்கு லாபான் ஒட்டகங்களை அவிழ்த்த உடனே அங்க என்ன நடக்கிறது? அவர்கள் உட்கார்ந்து போஜனம் பண்ண அழைக்கப்பட்டாங்க. அப்ப அவன் சொல்லுகிறான், எலியேசர் சொல்லுகிறான், நான் வந்த காரியம் நிறைவேறும் மட்டும் நான் போஜனம் பண்ண மாட்டேன். உடனே அங்கே பேசப்படுகிறது. பேசின உடனே என்ன நடக்குது? அவன் வந்த காரியம் நிறைவேறினது. நீங்க கடந்த நாட்கள்ல நான் பட்டினி கிடந்து உபவாசம் இருந்து நான் எப்படியாவது இது நடக்கணும்னு சொல்லி ஜெபிச்சுக்கிட்டு இருக்கேன், ஆனா இன்னும் நடக்கலன்னு என்று சொல்லுகிறீர்களா? கர்த்தர் இன்றைக்கு அந்த ஒட்டகங்களின் கட்டுகளை அவிழ்க்கிறதுனாலே நீங்கள் போஜனத்தை முடிப்பதற்கு முன்பாகவே தேவன் உங்களுக்கு அந்த காரியத்தை நிறைவேற்றுகிறார். நீங்கள் வேண்டின காரியத்தை தேவன் செய்கிறவராய் காணப்படுகிறார். அதுதான் ஒட்டகங்களின் கட்டு அவிழ்க்கப்படுகிறதை காட்டுகிறது. மூன்றாவது என்ன நடக்கிறது? வசனம் எப்படியா சொல்லுகிறது? 67வது வசனம், அவன் துக்கம். அப்பொழுது ஈசாக்கு ரெபெக்காளை தன் தாய் சாராளுடைய கூடாரத்துக்கு அழைத்து கொண்டு போய் அவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டு அவளை நேசித்தான். ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான். அவன் துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான். மூன்றாவது, தேவன் ஒட்டகங்களின் கட்டிலிருந்து உங்களை விடுதலையாக்குறதுனால என்ன நடக்கிறது? உங்களுடைய துக்கம் இன்றைக்கு ஆறுதல் அடைகிறது. நீங்கள் கர்த்தருக்குள்ளாய் தேவ சமூகத்திலே துக்கத்தோடு காணப்பட்டீர்கள் அல்லவா? அந்த துக்கம் இன்றைக்கு ஆறுதல் அடைகிறது. அது துக்கம் நீக்கப்படுகிறது. இங்க ஈசாக்கினுடைய வாழ்க்கையில என்ன துக்கம் இருந்தது? தன் தாயாகிய சாரால் மரித்து போனது அவனுக்கு துக்கமா இருந்தது. அது எதை காட்டுகிறது? கடந்த நாட்களில் நடந்த சம்பவம் அவனுக்கு ஒரு துக்கமாய் காணப்பட்டது. அந்த துக்கத்துல இருந்தபடியினாலே அவனால் சந்தோஷிக்கப்பட முடியல, அவனால் அங்கு துக்கத்தோடு அவன் காணப்படுகிறான். ஆனா இங்கு ரெபெக்காள் என்கிற தேவனால் கொடுக்கப்பட்ட வார்த்தை நிறைவேற்றப்பட்ட உடனே கட்டுகள், ஒட்டகங்களின் கட்டுகள் அவிழ்க்கப்பட்டு ரெபெக்காள் வந்தவுடனே என்ன நடக்கிறது? துக்கம் மாறுகிறது. அங்கு துக்கம் நீங்குகிறது. கடந்த நாட்களில் எதை குறித்து நீங்கள் துக்கப்பட்டீர்கள்? கடந்த நாட்கள் நடந்த சம்பவம் இன்னும் உங்க வாழ்க்கையில அது துக்கமாய் காணப்படுகிறதா? கடந்த நாட்கள் நடந்த சம்பவத்திலிருந்து என்னால் இன்னும் உங்களால விடுதலையாக்கப்பட முடியாமல் இன்னும் துக்க முகத்தோடு நீங்கள் காணப்படுகிறீர்களா? கர்த்தர் அந்த துக்கத்தை இன்றைக்கு நீக்குகிறார். லாபான் என்கிற காரியத்தை நீங்கள் நினைவு கூறுங்கள். உங்களுக்கு கர்த்தர் ஒரு ரெபெக்காள் என்கிற விடுதலையை அனுப்பி தேவன் ஒரு சுதந்திரத்தை கொடுத்து உங்களுடைய துக்கத்தை அவர் நீக்கி உங்களுக்கு ஆறுதல் செய்ய வைக்கிறார். இந்த மூணு காரியங்கள் எப்ப நடக்கிறது? ஒட்டகங்கள் அங்கு கட்டவிழ்க்கப்படுகிறதுனால, ஒட்டகங்களின் கட்டவிழ்க்கப்படுகிறபடினால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை கொடுக்கிறார். அப்ப முதலாவது அவிசுவாச கட்டுகளை தேவன் அறுக்கிறார். இரண்டாவது ஒட்டகங்களின் கட்டை தேவன் அறுக்கிறார். மூன்றாவதாக சுருக்கமாய் நாம் பார்த்து தேவ சமூகத்திலே நாம் ஜெபிப்போமாக. மூன்றாவதாக கட்டை தேவன் அவிழ்க்கிறாராம். யோவான் புஸ்தகம் 11வது அதிகாரம்
44வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்க 3வது கட்டவிழ்க்கப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். அந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான், அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டிருந்தது, அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். 3வது எந்த கட்டிலிருந்து நம்மளை தேவன் விடுதலையாக்குகிறாராம், கட்டவிழ்த்து விடுகிறாராம்? சீலை என்கிற கட்டு. இங்க மரணம் என்கிற கட்டு அவனுடைய வாழ்க்கையில இல்ல. மரணத்துல இருந்து அவன் உயிர் பெற்றுட்டான். தேவ வார்த்தை வந்துச்சு, லாசருவே வெளியே வா சொன்னாரு, வெளியில வந்துட்டான். வெளியில வந்த பிறகும் அவனுடைய வாழ்க்கையில ஒரு கட்டு இருக்கு. என்ன கட்டு இருக்கு? சீலை என்கிற கட்டு. அப்ப 3வதாக தேவன் எந்த கட்டை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து கட்ட வைக்கிறார்? 3வதாக சீலை என்கிற கட்டிலிருந்து தேவன் நம்மளை கட்ட வைக்கிறார். இந்த சீலையின் கட்டு அவனுடைய வாழ்க்கையில எங்கெல்லாம் காணப்பட்டுச்சாம்? அவனுடைய கைகளையும் கால்களையும் கட்டி இருந்தது. வசனம் சொல்லுது பாருங்க, அவனுடைய கைகளையும் கால்களையும் பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டு இருந்தது. யோசித்து பாருங்க, 4 நாள் செத்து போயிட்டான். செத்து 4 நாள் ஆயிடுச்சு. உடம்பும் அழுகி போயிருக்கும், ஊதி வெடிச்சு இருக்கும். ஆனாலும் ஒரு வார்த்தை வந்துச்சு. அவன் மரணத்தில இருந்து பாதாளத்துக்கு போனான். அதாவது இயேசு மரிப்பதற்கு முன்பாக பாதாளத்துக்கு தான் போவார்கள். அங்கு 2 இடம் இருக்கும். ஒன்னு தேவனுக்கு பிரியமில்லாத ஜனம் இருக்கும், இயேசுவை ஏற்றுக்கொண்ட அல்லது தேவனுக்கு பிரியமான ஜனம் ஒரு சைட்ல இருப்பாங்க. அதனாலதான் மத்தேயு சொல்லுகிறது, அங்கு பெரிய நில அதிர்வு வந்தது. பூமியில இருந்தவர்கள் அவர்கள் பரிசுத்த நகரத்தில் உலாவினார்கள், மேலே பரதேசிக்கு போனார்கள் சொல்லி. அது வரைக்கும் அவர்கள் கீழே தான் இருந்தாங்க, பூமி கீழே தான் இருந்தார்கள். அப்ப லாசருவும் மரித்து அந்த இடத்துக்கு தான் போயிருப்பான். அந்த இடத்துல அவன் காணப்படுகிறான். அவனோடு இருக்கிற மற்றவர்களையும் அவன் பார்த்திருப்பான். ஆனா திடீர்னு ஒரு சத்தம் வருது, வெளியே வா என்கிற உயிர்ப்பிக்கிற வார்த்தை வருது. உயிர்ப்பிக்கிற வார்த்தை வந்த உடனே அவனுடைய உடம்பு அங்கு மற்றவர்களோடு இருந்த அந்த 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 ஆத்துமா இப்பொழுது அவனுடைய சரீரத்துக்குள்ள வருது. ஆனா வந்த பிறகு என்ன நடக்குது? அவன் கண்கள் அடைக்கப்பட்டு இருளுக்குள்ளாய் காணப்படுகிறான். இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கை இதுதான். உயிர்ப்பிக்கிற அபிஷேகத்தை பெற்றிருப்பாங்க, உயிர்ப்பிக்கிற வல்லமை அவர்கள் வாழ்க்கையில இருக்கும், உயிர்ப்பிக்கிறதாய் அவர்கள் காணப்படுவார்கள். ஆனால் உண்மையான உயிர்ப்பிதல் அவர்கள் இடத்துல இருக்கா? உண்மையான ஜீவனுக்குள்ளாய் வருகிற அனுபவம் இருக்கா? அவர்களுக்குள்ளாய் இருந்தாலும் அவர்கள் கண்கள் அடைக்கப்பட்டு கட்டுக்குள்ளே காணப்படுகிறார்கள். இங்கு லாசருவினுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை வந்த பின்பும் அவனுடைய வாழ்க்கையில எது கட்டாயிருந்தது? அவனுடைய வாழ்க்கையில சீலை கட்டாயிருந்தது. நாம் யோசிச்சு இருக்கிறோமா? இன்னைக்காவது நம்முடைய வாழ்க்கையில சீலை கட்டாயிருக்கு என்று சொல்லி நாம ஜெபிக்கும் பொழுது என்ன சொல்லுகிறோம்? ஆண்டவரே, கல்லறையில் இருந்த கல்லை புரட்டி போடுங்க, மரித்த என்னை நீர் உடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையினால் உயிர்ப்பீங்க என்றுதான் ஜெபிக்கிறோம். ஆனா எத்தனை முறை நாம ஜெபித்திருக்கிறோம், ஆண்டவரே நான் உயிர்த்தெழுந்துட்டேன், ஆனாலும் என் வாழ்க்கையிலே சீலையின் கட்டுகள் இருக்கிறபடினால் என் கைகளை நான் உயர்த்தி உமை துதிக்க முடியவில்லை, என் கால்களில் நான் ஓடி உமக்காய் ஊழியம் செய்ய முடியவில்லை, உமக்காய் வைராக்கியமாய் நிற்க முடியவில்லைன்னு சொல்லி எத்தனை முறை நாம் ஜெபித்திருக்கிறோம். கர்த்தர் இன்றைக்கு நம்முடைய கைகளையும் கால்களையும் கட்டி வைத்திருக்கிற அந்த சீலையை தேவன் அவிழ்க்கிறார். அந்த சீலை கைகளையும் கால்களையும் கட்டி வைத்திருந்தனால என்ன நடக்குது தெரியுமா? அந்த வசனம் சொல்லுது பாருங்க, அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டு இருந்தது. கைகளையும் காலையும் கட்டி வச்சிருந்தாங்க, ஆனா முகம் எப்படி இருந்துச்சு? சுத்தப்பட்டு இருந்துச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? கைகளை காலை கூட எடுக்க முடியாம கட்டி வச்சிருக்கு, ஆனா முகத்துல இருந்த சேலை சும்மாதான் சுத்தி இருந்திருக்கு. அந்த சும்மா சுத்தி இருந்த சேலையை கூட அவனால் எடுக்க முடியவில்லை. சும்மா இருக்கிற அந்த பிரச்சனையை கூட அவனால் எடுத்துப்பட முடியல. அந்த சும்மா இருக்கிற சேலை எடுத்துப்பட்டிருந்தா அவனுடைய கண்கள் திறக்கப்பட்டு இருக்கும். இயேசு முன்னே நிற்கிறதை பார்த்திருப்பான், தன் சகோதரர்கள் நிற்கிறதை பார்த்திருப்பான். உடனே இவனே வந்து தேவனை துதிக்கிறவனாய் மாறி இருப்பான். இன்னைக்கு நம்முடைய கைகளும் கால்களும் கட்டப்பட்டிருக்கிறபடினால்தான் அநேக நேரம் நம்மால் தேவனை பார்க்க முடியவில்லை, அநேக நேரம் தேவனை நம்முடைய வாய்களினால் நம்மளால் துதிக்க முடியவில்லை. ஏன்? நம்முடைய கைகளும் கால்களும் கட்டப்பட்டிருக்கு. ஆனா நாம என்ன எப்படி ஜெபிக்கிறோம்? ஆண்டவரே என் கண்களை திறந்தருளுங்க,
ஆண்டவரே என் வாயை திறந்தருளுங்க, நான் உம்மை பார்க்கணும், உம்மை துதிக்கணும் என்று சொல்லுகிறோம். ஆனால் நாம் ஜெபிக்க வேண்டிய விதம் என்ன? ஆண்டவரே என் கைகளையும் என் கால்களையும் கட்டுகளை சீலைகளை அறுத்து போடுங்கள், அப்பொழுது நான் என் கண்களினால் உம்மை பார்ப்பேன், என் வாயினால் உம்மை துதிப்பேன் என்று சொல்லணும். அப்ப தேவ சமூகத்துல வந்திருக்கிற நம்மளை தேவன் நம்ம கைகளிலும் கால்களிலும் இருக்க கட்டுகளை தேவன் நம்மளை விடுதலை ஆக்குகிறார். இதற்கு வேறொரு உதாரணம் எங்கே இருக்கிறது? வேதத்திலே ஒரு உதாரணத்தை நாம் பார்க்க முடியும். சீலையின் கட்டுகளினால் காணப்பட்ட ஒரு மனுஷனை, அந்த மனுஷனை எங்கு பார்க்கலாம்? லூக்காவின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 20வது வசனம் 24வது வசனத்தை வாசிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா என்ன நடக்கிறது என்பதை நாம் பார்க்க முடியும். அதை தெளிவாய் அந்த வசனங்களிலே பார்க்கலாம். லூக்காவின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 20 மற்றும் 24 வசனங்கள் இப்படியாக சொல்லுகிறது. பின்பு வேறொருவன் வந்து, ஆண்டவனே இதோ உம்முடைய ராத்தல் இதை ஒரு சீலையிலே வைத்தேன். 24வது வசனம் சொல்லுது பாருங்க. அந்த 19வது அதிகாரம் 24வது வசனம் என்ன சொல்லுகிறது? இயேசு தேவன் அவனை பார்த்து சொல்லுகிறார், அல்லது அந்த ஆண்டவன் அவனை பார்த்து சொல்லுகிறார், சமீபமாய் நிற்கிறவர்களை நோக்கி அந்த ராத்தலை அவன் கையில் இருந்து எடுத்து 10 ராத்தல் உள்ளவனுக்கு கொடுங்கள் என்றார். இந்த சீலை நம்முடைய கைகளையும் கால்களையும் கட்டுறதுனால் என்ன நடக்கிறது? நாம் கர்த்தருக்காய் வாழுகிற வாழ்க்கை அங்கு நிறுத்தப்படுகிறது. நம்ம கர்த்தரை எப்படி பார்க்கிறோமா? அந்த வசனம் சொல்லுது பாருங்க, நீர் வைக்காததை எடுக்கிறவரும் விதைக்காததை அறுக்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிந்து உமக்கு பயந்திருந்து. இந்த சொல்லப்பட்டிருக்கிற பயம் கர்த்தருக்காய் பயப்படுகிற அந்த சரியான பயம் கிடையாது. இது ஒரு தவறான புரிதலின் பயத்தை வருகிற பயத்தை காட்டுகிறது. அப்ப சொல்றாங்க, நீர் விதைக்காததை அறுக்கிறவரும் வைக்காததை எடுக்கிறவரும். அவன் சொல்றது நல்ல வார்த்தையா தான் இருக்கு. ஆனா அடுத்து சொல்லுகிறான் பாருங்க, கடினமுள்ள மனுஷன் என்று அறிந்து. இதுதான் நம்முடைய வாழ்க்கையில நம்ம என்ன நினைக்கிறோம்? கர்த்தர் இல்லாத இடத்துல இருந்து எடுக்கிறவரும் விதைக்காததை அறுக்கிறவருமா இருக்கிறார். ஆனா அடுத்த செகண்ட் நம்முடைய வார்த்தை இருதயத்துல என்ன வருகிறது? தேவன் கடினம் உள்ளவர், தேவன் இப்படியெல்லாம் நம்மளுக்கு தண்டனை கொடுத்துருவார், இப்படியெல்லாம் நம்மளை செய்து விடுவார், அதனால் நாம் இப்படி நம்மளை சேரையிலே நாம் இருந்து போவோம் என்கிற அனுபவத்திலே காணப்படுகிறோம். ஆனால் கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? அடுத்த வார்த்தை இப்படியா சொல்லுகிறது, அதற்கு அவன், பொல்லாத ஊழியக்காரனே, உன் வாய் சொல்லை கொண்டே உன்னை நியாயம் தீர்க்கிறேன். நான் வைக்காததை எடுக்கிறவனும் விதைக்காததை அறுக்கிறவனுமான கடின மனதுள்ள மனுஷன் உள்ளவனாய் அறிந்தாயே. என்ன நடக்குது? அவன் அந்த மனுஷன் இடத்துல என்ன சொன்னானோ அதே போல அவனுக்கு நடந்தது. அவன் கடின மனதுள்ளவன் என்று சொன்னான், அதே போல அந்த மனுஷன் கடின மனதுள்ளவன். இது எதை காட்டுகிறது? நம்முடைய நாவினால் கர்த்தரை குறித்து நாம் அறிக்கையிடுகிற அறிக்கை மிகவும் முக்கியமானது. நாம் கர்த்தரை குறித்து என்ன சொல்லுகிறோம்? கர்த்தர் இப்படிதான் என்ன போராட்டத்தில் அனுப்புவார், கர்த்தர் என்னை இப்படிதான் அடிக்கிறார், அவர் நல்ல தேவன் இல்ல கடினமுள்ள தேவன் என்று சொல்லிக்கொண்டு அப்படி நாம் காணப்படுகிறோமா? தேவன் அதனால்தான் நம்முடைய வாயின் வார்த்தையின்படியே நம்மளை நியாயம் தீர்த்து இன்னைக்கு நாம இந்த போராட்டத்திலே காணப்படுகிறோம். இன்னைக்கு நம்ம சீலையின் கட்டிலே நாம் காணப்படுகிறோம். சீலையின் கட்டிலே நாம் காணப்படுவதற்கான காரணம் என்ன? நாம் என்ன நினைக்கிறோம்? சத்ரு கட்டிட்டா இல்லங்க. நாம் இருக்கிறதற்கான சீலையின் அனுபவத்திலே காணப்படுவதற்கான காரணம் நம்முடைய வாயின் அறிக்கை தான். எனக்கு எப்ப பார்த்தாலும் சில பேரை பார்க்கலாம், எப்ப பார்த்தாலும் புலம்புவாங்க, எனக்கு நல்லதே நடக்க மாட்டேங்குது, நான் எது செய்தாலும் நல்லதா எனக்கு முடிய மாட்டேங்குது, இந்த பிரச்சனை என்ன விட்டு போகவே மாட்டேங்குது, எப்ப பார்த்தாலும் நெகட்டிவாவே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, நெகட்டிவாவே அதிக அறிக்கைட்டு கொண்டிருப்பாங்க. வசனம் சொல்லுகிறது, நாவிலே ஜீவனும் மரணமும் இருக்கு. அப்ப நீங்க மரணத்தை குறித்து அறிக்கையிட்டீங்கன்னா நீங்க மரணத்திலே தான் காணப்படுவீங்க. ஜீவனை குறித்து அறிக்கையிட்டீங்கன்னா ஜீவனிலே நீங்க காணப்படுவீங்க. நான் மரித்து விடுவேன்னு சொன்னீங்கன்னா மரணம் தான் உங்களுக்கு சம்பவிக்கும். ஆனா கர்த்தர் என்னை விடுதலையாக்குவார், தேவன் என்னோடு இருக்கிறார், நான் தேவனுடைய பிள்ளை, நான் சகலத்தையும் ஜெயிப்பேன், ஜெயத்தின் கொண்ட ஆண் பிள்ளையாகி நான் இருப்பேன் என்று அறிக்கையிடும் பொழுது கர்த்தர் நம்மளை ஜெயம் கொண்டவர்களாய் நம்மளை மாற்றுகிறார். கர்த்தர் ஒரு பக்கத்தில் ஆசீர்வதிக்கிறது போல நம்முடைய நாவின் மூலமாயும் நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். அப்ப இன்றைக்கு தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம், நமக்குள்ளாய் சீலை என்கிற கட்டு இருக்கிறதா?
நமக்குள்ளாய் நம்முடைய நாவின் அறிக்கையின் மூலமாய் வந்த சீலையின் கட்டிலே காணப்படுகிறோமா? கத்தரை நம்முடைய கைகளினால் உயர்த்தி துதிக்க முடியாமல் இருக்கிறோமா? கால்களினால் கத்தருக்காய் ஓட முடியாமல் காணப்படுகிறோமா? கத்தர் இன்றைக்கு உங்கள் சீலையின் கட்டை அவிழ்க்கிறார். இன்றைக்கு அவர் உங்களுடைய மரணத்திலிருந்து நீங்க வெளியில வந்தோம், இன்னும் கத்தருக்காய் ஜொலிக்க முடியாமல், கத்தருக்காய் வெளிப்படையாய் நடக்க முடியாமல், கத்தருக்காய் ஓட முடியாமல், கத்தருக்காய் துதியை பாட முடியாமல் காணப்படுகிறீர்களா? இன்றைக்கு கத்தர் உங்கள் நாவை தொடுகிறார், உங்கள் சீலையை அவர் அவிழ்த்து விடுகிறார். இந்த நாவு என்கிறது ஒரு மனுஷன், ஒரு தீர்க்கதரிசியை முடக்கி போட்டது. யார்? ஏசாயா தீர்க்கதரிசி. அவன் சொல்லுகிறான், அவனுடைய நாவில் அக்கினி தளர் வைத்த உடனே தான் அவன் தீர்க்கதரிசியாய் மாறினான். அப்ப அவனுடைய ஊழியத்தையே முடக்கி போட்டது என்னது? இந்த நாவு தான். அநேக நேரம் நம்முடைய ஊழியத்தையும் நம்முடைய ஆசீர்வாதத்தையும் நம்முடைய வாழ்க்கையும் முடக்கி போடுகிறது எது? நம்முடைய வாயின் அறிக்கை, நாவினால் வருகிற அறிக்கை தான். அப்ப இந்நாள் முதற்கொண்டு தேவ சமூகத்துல வருகிற நாம் உற்சாகத்தோடு காணப்படுவோம், நல்லதையே அறிக்கையிடுவோம். கத்தர் எனக்கு விடுதலையாக்குவார் என்று அறிக்கையிடுவோம். அங்கு பாலமே இல்லைனாலும் கத்தர் இந்த அக்கறைக்கு எனக்கு போக ஒரு பாலத்தை கொடுப்பார் என்று அறிக்கையிடுங்க. ஒரு பாலம், புதிய பாலத்தை கத்தர் உங்களுக்கு கொடுப்பார். அதனாலதான் வசனம் சொல்லுது, அவன் விசுவாசம் கொண்டு இந்த மலையை பெயர்த்து சமுத்திரத்தில் விழு என்று சொன்னால் விழும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்முடைய நாவின் அறிக்கையினால் வருகிற ஆசீர்வாதம். அப்ப தேவ சமூகத்துல வந்திருக்கிற தேவ பிள்ளைகளாக நாம் இன்றைக்கு நாம் அதை உணர்வடைவோமாக. இன்றைக்கு நாம கட்டிலை, சீலையின் கட்டில் இருக்கிறது பிசாசினால அல்ல, தேவனினால் அல்ல, இயேசுவினால் அல்ல. அது நாமளே நம்மளை கட்டி வைத்திருக்கிற அனுபவம். நாமளே நம்மளை மரணத்திலே தள்ளி இருக்கிறோம். நாமளே நம்மளுடைய கரங்களையும் கால்களையும் கட்டி வைத்திருக்கோம். கத்தர் அங்கு வெளியே நிற்கிறார், உதவி செய்ய ஆயத்தமாய் இருக்கிறார். ஆனா நம்முடைய நாவின் அறிக்கை அதை உதவியை ஏற்றுக்கொள்ளாத முடியாததாய் காணப்படுகிறது. அப்ப கத்தர் இயேசு சொல்லுகிறார், அவனை அவிழ்த்து விடுங்கள் என்று சொல்லு. அப்ப இன்றைக்கு அங்க சீலையின் கட்டை எப்படி அவிழ்த்தாராம்? வசனம் சொல்லுகிறது, அந்த யோவான் புஸ்தகம் 11:44 சொல்லுகிறது, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்று சொன்னார். அப்ப அவனுடைய சீலையின் கட்டு எப்படி அவிழ்க்கப்பட்டது? கர்த்தருடைய வார்த்தையினால் அவிழ்க்கப்பட்டது. இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் சீலை இன்றைக்கு அறுக்கப்படுவதாக. உங்கள் கைகளையும் கால்களையும் கட்டியிருக்கிற சீலை அறுக்கப்படுவதாக. உங்கள் நாவிலிருந்து புறப்படுகிற எல்லா தேவையில்லாத வார்த்தைகள், அவிசுவாசத்தின் வார்த்தைகள், தேவையில்லாத நெகட்டிவான வேர்ட்ஸ் எல்லாவற்றும் இப்பொழுது நிர்மூலமாக்கப்பட்டு ஜீவன் உங்கள் நாவிலே வைக்கப்படுவதாக என்று கர்த்தர் சொல்றார். அதனால என்ன நடக்கிறது? அங்கு 2 அற்புதம் நடக்கிறது. வசனம் சொல்லுகிறது, அவருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது என்று சொல்லுகிறது. அந்த ஜீவன் நமக்குள்ள வந்த உடனே நம்முடைய கட்டுகள் அவிழ்க்கப்படுகிறது. அதனால் என்ன நடக்கிறது? 3 விதமான அற்புதத்தை அவன் பெற்றுக் கொள்கிறான். வசனத்தை வாசிக்க நேரமில்லை, குறிப்பை மாத்திரம் சொல்லுகிறேன். யோவான் 11:45 சொல்லுகிறது, அவர்கள் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். இங்கு விசுவாசம் உள்ளவனாய் மாறல, லாசருவின் நிமித்தமாக அவனுடைய சகோதரிகளும் அவர்களோடு இருந்த யூதர்களும் விசுவாசம் உள்ளவர்களாய் மாறினாங்க. கத்தருக்காய் நீங்கள் என்றைக்கு ஓடுகிறீர்களோ, உங்கள் சீலையின் கட்டிலிருந்து என்றைக்கு விடுதலையாகிறீர்களோ, அன்றைக்கு உங்கள் நிமித்தமாக அநேகர் தேவனை துதிக்கிறவர்களாய் மாறுவார்கள். அநேகர் தேவனுக்குள்ளாய் வருகிற விசுவாசம் உள்ளவர்களாய் மாறுவார்கள். 2வது என்ன நடக்கிறது? அங்கு பரிசேயரிடத்திலே சொன்னார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? புறஜாதி தேவனை அறிந்தும் விசுவாசிக்காத பரிசேயர்களிடத்தில் அவர்கள் சாட்சியாய் மாறுவார்கள். உங்கள் வாழ்க்கை மற்றவர்களுக்கு சாட்சியாய் மாறும். 3வதாக என்ன நடக்கிறது? லாசருவை சீலையிலிருந்து கட்டிலிருந்து விடுதலையாக்கின உடனே வசனம் சொல்லுகிறது, யோவான் 12:2 சொல்லுகிறது, அவன் அவரோடு பந்தியில் உட்கார்ந்திருந்தான். நீங்க சீலையின் கட்டிலிருந்து விடுதலையாக்கப்பட்ட பிறகு என்ன நடக்குமா? நாம் கர்த்தரோடு பந்தியிலே காணப்படுவோம். இது எதை காட்டுகிறது? நாம் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்து அவரோடு அமர்ந்திருக்கிறதை காட்டுகிறது. அப்ப இன்றைக்கு கர்த்தர் சீலையின் கட்டிலே இருக்கிற நம்மளை தேவன் விடுதலையாக்குகிறார். நம்முடைய முகத்தில் சுற்றி இருக்கிற துணியை நாமளே உருவிப்பட போகிறோம். இதனால் கர்த்தருக்காய் நாம் விசுவாசம் உள்ளவர்களாய் மாறப்போகிறோம். எல்லோரும் இப்பொழுது கண்களை மூடுவோமா? எல்லோரும் ஜெபிக்க ஆரம்பிப்போமா?
தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இருக்கிற ஒட்டகத்தின் கட்டை அவிழ்த்து விடுங்க என்று சொல்லுங்க. முதலாவது நாம் பார்த்தோம், ஒட்டகங்களின் கட்டு அவிழ்க்கப்படுகிறது. அதற்கு லாபான் என்கிற தேவன் செய்த காரியத்தை நினைவு கூறுகிற அனுபவத்துக்குள்ளாய் நாம் வரணும். இப்பொழுது நாம் கர்த்தரை கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரிக்க போகிறோம். எப்படி ஸ்தோத்திரிக்க போகிறோம்? கடந்த நாட்களை கர்த்தர் உங்களுக்கு செய்த அற்புதத்தை, கடந்த நாட்கள் கர்த்தர் உங்களுக்கு செய்த விடுதலையை, கடந்த நாட்கள் கர்த்தர் உங்களை வைராக்கியமாய் வைத்திருந்தாரே, அதை நினைத்து கர்த்தரை ஸ்தோத்திரித்து அந்த கட்டிலிருந்து விடுதலை ஆக்க போகிறோம். நாம் செபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இதனால் தேவனுடைய கிருபையும் தயவும் உடைய பிள்ளைகளாய் எங்களோடு கூட நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு சங்கீதம் 105 ஆண்டவரே 20வது வசனத்தை கொண்டு தேவன் எப்படியெல்லாம் எங்கள் கட்டுகளை அவிழ்க்கிறீர் என்பதை காண்பித்தீர். எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற ஒட்டகங்களின் கட்டுகளை நீர் அவிழ்த்தீரே, அதற்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எங்கள் வாழ்க்கையிலே ஒட்டகங்கள் கட்டுகளை எங்களுக்கு நீ கடந்த நாட்கள் செய்த நன்மையை நாங்கள் நினைவு கூர்ந்து துதிப்பதனால் கட்டுகள் அவிழ்க்கப்பட்டதே. எங்களுக்கு தேவன் எங்களை நேர்வழியாய் நடத்தி கட்டுகளை அவிழ்த்தீரே, அதற்காய் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இதன் நிமித்தமாக நாங்கள் உம்மை பணிந்து கொள்ளவும், எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் நினைத்ததை தேவ சமூகத்தில் வைத்ததை நீர் நிறைவேற்றி எங்கள் துக்கங்களை இன்றைக்கு நீர் நீக்கப்பட்டீரே, ஆறுதல் அடைய செய்தீரே, அதற்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அது மாத்திரமல்ல ஆண்டவரே, நீ சொன்ன வார்த்தையின்படி எங்கள் வாழ்க்கையிலே எங்களுடைய நாவின் அறிக்கையின் நிமித்தமாய் வந்த சீலையின் கட்டை இன்றைக்கு அவிழ்த்தீரே, அதற்காய் ஸ்தோத்திரம். உயிர்த்தெழுந்த வல்லமை இருந்தோம் அதனை செயல்படுத்த முடியாமல் எங்கள் நாவின் நியாயத்தீர்ப்பின் நிமித்தமாக கட்டிலிருந்த எங்கள் கரங்களையும் எங்கள் கால்களையும் எங்கள் முகத்தில் சுற்றப்பட்டிருந்த சீலைகளையும் தேவன் எடுத்து போட்டீரே, கட்டவிழ்த்தீரே, அதற்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்நாள் முதற்கொண்டு உம்முடைய பிள்ளைகள் உமக்காய் ஓடுகிறவர்களாயும் இவர்கள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை தேவனை துதிக்கிறதும் விசுவாச அறிக்கையிடுகிறதும் நன்மையானது மாத்திரம் இவர்கள் நாவிலே இருக்கட்டும் கர்த்தாவே. அதனால் இவர்கள் மூலமாய் அநேக தேவனுக்குள்ளாய் ரட்சிப்புக்குள் நடத்தப்படுவார்களாக. அநேக அவிசுவாசிகள் இதை கேட்டு கலங்குவார்களாக. அது நிமித்தமாய் ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யம் வரும் பொழுது உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களை உம்முடைய பரலோக ராஜ்யத்திலே உம்மோடு நாங்கள் பந்தி இருக்க தேவன் உதவி செய்வீராக. அப்படி செய்வதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபையும் தயவும் எங்களோடு கூட நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமை நமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.